சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம் தங்களுடைய மிக சமீபத்திய அருளுரை ஒன்றில் சிவவாக்கிய சித்தர் எழுதிய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை என்ற பாடலை தாங்கள் பாடச் சொல்லி விளக்கமளித்தீர்கள். இந்த பாடல் சொல்லும் தத்துவத்தை எங்களுக்காக விளக்கி அருள முடியுமா? மேலும் இந்த பாடலில் நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோனதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 என்ற நாமமே என்ற வரிகள் வருகின்றன. எந்த கடவுள் உருவ வழிபாட்டையும் ஏற்றுக்கொள்ளாத சித்தர் வழிபாட்டில் நம்பிக்கை வைத்திருந்த சிவவாக்கிய சித்தர் ராமநாமத்தை பற்றி இந்த பாடலில் பாடுகிறாரே, அதனுடைய உள்ளர்த்தத்தையும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சித்தர்கள் என்பவர்கள் நாஸ்திகர்கள் அல்ல. அதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்க முடியும். உலகத்தில் 3 இருக்குது. ஆஸ்திகர்கள், நான் கடவுள் இருக்குது அப்படிங்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நாஸ்திகர்கள் அப்படின்னாக்கா எங்களுக்கு வி டோன்ட் பிலீவ் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு இது. அண்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்பில் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க அவங்கள. புத்தர் அக்னாஸ்டிக். என்ன சொல்கிறாரு? ஐ வாண்ட் டு லிவ் இன் த ப்ரெசன்ட். ஐ வில் நாட் பாதர் அபவுட் வாட் வில் ஹேப்பன் டு மீ ஆஃப்டர் மை டெத் ஆர் ஒய் ஐ எம் சஃபரிங் இன் திஸ் பர்த் பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட். பாஸ்ட்டை பற்றியும் இல்லை, ஃப்யூச்சரை பற்றியும் இல்லை. இட் இஸ் நவ் லிவிங் இன் த ப்ரெசன்ட். இட்ஸ் கால்டு இன் இங்கிலீஷ் டேட் ரைட் கம்பார்ட்மெண்ட்ஸ்னுவாங்க. இன்றைக்கி உள்ளது இன்றைக்கி யோசனை பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இது ஒரு வகையில் பார்த்தா நாஸ்திகம் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட். They say we don't bother about all these researchers. அக்னாஸ்டிசம்னா அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம். இப்போ சிவவாக்கியர் போன்றவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சித்தர்கள். சித்தர்கள்னால் அவங்க ஏதோ கடவுளை நம்பாதவங்கன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் யாரோ அவர்கள் சித்தர்கள். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். பட் they live in this world serving the people, either in medical science இல்லை அஸ்ட்ரானமி, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு துறை, ஒரு விஞ்ஞானம்னு வச்சுக்கோ, ஆன்மீக விஞ்ஞானிகள்னு வச்சுக்கலாம். ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துட்டு அந்த வழியில் அவங்கெல்லாம் வாழ்ந்தவர்கள். அப்போ அந்த நிலைன்றது என்னென்னா, அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைட், அன்பே சிவம், லவ் பெர்சானிஃபைட் இஸ் சிவா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று. ஒரு பாலைவனத்தில் ஒரு பட்டுப்போன மரம் இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி அன்பு இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அன்பு பெர்சானிஃபைடுன்னா என்ன? அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படிங்கிற மாதிரி. தே பிகம் டோட்டலி லைக் சிவா. சிவன் என்ன பண்ணுவார்? இந்த உலகம் நல்லா இருக்கணுமா, அதுக்கு தடையாக இந்த ஆலகால விஷயம் இருக்கா, நீங்கள்லாம் யாரும் இதை சாப்பிட மாட்டீங்களா, உலகம் நல்லா இருக்கிறதுக்காக நான் வேணா விஷத்தை சாப்பிட்றேன், நீங்களாம் நல்லா இருங்கன்றது. பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நாகரிகம் சென்ட் போட்டுன்னு இது பண்ணுறதில்ல. நஞ்சு கூட மற்றவங்களுக்காக மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக விஷத்தை கூட சாப்பிட்றது. பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவார். அந்த நிலை தான் சிவனுடைய நிலை. அந்த சிவநிலையே யார் டச் பண்ணுறாங்களோ, இந்த திங்கிங் அண்ட் தேர் வே ஆஃப் லிவிங், அவங்க சிவனை போல இந்த உலகத்தில் வாழ்கிற வித்தியை கற்றுக்கிறாங்க. அதனால் அவங்க நாஸ்திகர்கள் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இப்போ இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுட்ட சட்டுவோம் கறிச்சுவை அறியுமோன்னுவாங்க. ஒரு பாத்திரத்தில் நீ வத்த குழம்பு வைக்கிற, இல்லை வெங்காய சாம்பார் வைக்கிற, அது என்ன டேஸ்ட்டுன்னு பாத்திரத்துக்கு ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி உன் உடம்பு தான் பாத்திரம், இதுக்குள்ளே சுவாமி இருக்கார். டோன்ட் பாதர் அபவுட் தி கண்டெய்னர் அண்டு ரிமெம்பர் த கண்டென்ட்ஸுங்கிற மாதிரி. அப்போ நட்ட கல்லை சுற்றி 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. ஒரு கல்லை நட்டுட்டு அதை சுற்றி மொனமொன மந்திரம் சொல்கிறீங்களே, எதுக்குடா இதெல்லாம்? நட்ட கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சாமி உள்ளகிறாரு. அதனால் நீ வெளியே சுற்றுறதெல்லாம் விட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பின்னு அர்த்தம். அதுக்கு
உலகத்தில் ரெண்டு இருக்குது, ஒன்று அண்டம், ஒன்று பிண்டம். அண்டம்னா வெளியில் இருக்கிற உலகம், பிண்டம்னா நம்ம உடம்பு. இப்போ ஞானத்தை தேடி, ஞான பழத்தை தேடி விநாயகனும் முருகனும் கிளம்புறாங்க. முருகன் மயில் மேலே ஏறி உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்து இறங்கிறாரு. விநாயகர் என்ன சொல்கிறாரு? அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன் அப்படின்னு கைலாசத்தில் இருக்கிற சிவபார்வதி சுற்றிட்டு ஞானப்பழம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு மெட்டஃபாருன்னுவாங்க, உனக்கு புரிய வைக்கிறதுக்காக. உலகம் பூரா போய் கடவுளை தேடினா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், நீ உனக்குள்ளேயே கடவுளை தேடினா சீக்கிரம் கிடச்சிடும்னு அர்த்தம். ஏன்னா அண்டம் பிண்டம்னா அதுதான் கான்செப்ட். ரெண்டு பேரும் தேடுதல் உள்ளவர்கள் தான். இப்போ நீ வந்து நிஜமாகவே கடவுளை தான் அடையிறதும் உன் லட்சியம்னு வச்சுக்கோ. ஒரு கல்யாணம் கட்டிக்கிறதோ, குழந்தை பேக்கிறதோ, வீடு வாங்குறதோ, கார் வாங்குறதோ, பேங்க்கில் சேவிங்ஸ் வைக்கிறதோ, இதெல்லாம் உன்னுடைய இதில் கிடையாது. கடவுள் தான் வேணுன்ற ஒரு ஞான வைராக்கியம், திட வைராக்கியம் இருந்தால் எல்லாத்தையும் விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல எல்லாத்தையும் விட்டு ஏதாவது ஒரு செக்லூடட் பிளேஸ், உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கிற இடம் போய் உட்காந்துக்கோ பேசாமல். இதுதான் அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் பண்ணாங்க. அந்த காலத்து ஆளுங்க காட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை ஒரு ரிவர் பேங்க் போயிடுவாங்க, இல்லை ஜாஸ்தி ஜனங்கள்லாம் வராத கோயிலில் ஒரு மூலையில் எங்கேயாவது உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் அவங்கெல்லாம் கடவுளை தேடினாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கடவுளை வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி, அப்பளம் மாதிரி வச்சுருக்கோம். நம்முடைய மெயின் ஏஜென்ட்டு பொரியல் சாம்பார் மாதிரி இந்த உலகம், கல்யாணம், குழந்தை குட்டி, நேமு, ஃபேமு இதில் மாட்டிக்கின்னு இருக்கும். ஸோ இட் இஸ் டிலேடு. அந்த மாதிரி நீ ஒரு டோட்டலாக அதுக்குன்னு உன்னை ஒதுக்கிக்கிட்டு போய் உட்காந்தியானா உனக்கு கடவுள் சீக்கிரமாக கிடச்சிடும். இப்போ எனக்கெல்லாம் கூட அப்படி தான் கிடச்சிது. நான் எல்லாத்தையும் விட்டு போனவன் தானே. 1926 ஜனவரி 1984 ஐ ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத். அப்போது அதுக்கு மேலே எனக்கு ஓடல மனசு. நான் நல்லா தான் இருந்தேன், கல்யாணம் ஆயிருந்தது, பையன் பொண்ணு இருந்தாங்க, பிஸ்னஸ் இருந்துச்சு, எல்லாம் தான் இருந்துச்சு. என்னவோ அந்த ஐயப்பசாமி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண உடனே அட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத் மனசு மாறிடுச்சு. அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. எப்போ பாரு உட்காந்து அழுதுகின்னே இருப்பேன். அண்ட் புரசை அருணகிரி பாட்டை போட்டு கேட்டுக்கின்னே இருப்பேன். திடீர்னு சிங்கம் மாதிரி கத்துவேன். தடால்னு போய் 10 அடி விழுவேன், உடம்புல ஒரு அடியும் படாது. ரோட்டில் போகிறவங்கெல்லாம் இந்த ஆளுக்கு என்ன ஆகி போச்சுங்கிற மாதிரி பயப்படுவாங்க. அப்படிலாம் ஒரு எக்ஸ்ட்ரசிக் லெவலில் இருந்தேன். அதுக்கு மேலே என்னால் குப்பை கொட்ட முடியல, எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போயிட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு 4 to 5 years நான் காட்டுக்கு போனதுனால தான் எக்ஸ்க்ளூசிவாக இதே நான் வியாபாரத்தையும் பார்த்துக்கின்னு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு கடவுளை தேடி இருந்தால் கிடச்சிருக்காது. ஐ லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் வென்ட் டு த ஃபாரஸ்ட். அப்போ எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. சும்மா அங்கேனா பங்களாவை கட்டி விட்டுக்கிறாங்க, பெரிய பாறை இருக்கும், அந்த பாறை மேலே உட்காந்துக்கிட்டு இருப்போம். பக்கத்துலேயே கரடி போகும், படுத்துன்னு இருந்தாக்கா பாம்பெல்லாம் பக்கத்தில் வரும். எதை பற்றியும் பயப்படக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்து. எனக்கு வந்து மரணத்தை பற்றி பயமே இல்லை. பாம்பன் சாமி சொல்லுவார், மரண பிரமாதம் நமக்கு இல்லையாங்கிற மாதிரி டெத்துங்கிறது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுனால நமக்கு பல்வேறு அனுபவங்கள்லாம் கிடைச்சது. அந்த அனுபவங்கள் இங்கே உட்காந்து ஒன்றும் கிடைக்காது. இப்போ நிறைய காடுகள் இருக்குது. அந்த காடுகளில் எவ்வளோ மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருப்பாங்க. அதுக்கு திரஸ்கரணின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை வாயில் போட்டாங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. அந்த காலத்தில் அனில் கபூரோ யாரோ நடித்து ஒரு படம் வந்தது, ஹீரோன்னு சொல்லிட்டு, மிஸ்டர் ஹீரோ ஏதோ ஒன்று, மிஸ்டர் இந்தியாவா, மிஸ்டர் இந்தியா. அதில் அவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவனை யாருக்கும் தெரியாது. அவன் கையில் ஏதோ ஒரு மோதிரம் போட்டுன்னு இருப்பான். அந்த மாதிரி நமக்கு அவங்கெல்லாம் நம்மளை பார்ப்பாங்க, நமக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ மனிதர்களில் நான் எப்போ பாரு தியானம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தியானத்திலே தூங்கிடுவேன், தூக்கத்திலே தியானத்துக்கு வருவேன். அப்போது நமக்கு தெரியும் நம்ம தலைமாட்டில் நம்மளை விட பெரிய ஆளுங்கள்லாம் நின்றுட்டுருப்பாங்க. சிவன், முருகன், பிள்ளையார், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. நம்ம கால் மாட்டில் நம்மளை விட கொஞ்சம் கம்மி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறவங்கலாம் நிற்பாங்க. ஸோ நம்ம கண்ணை திறந்து பார்க்காத வரைக்கும் அவங்கெல்லாம் நம்மளை சுற்றி யார் இந்த ஆள் காட்டில் வந்து படுத்துன்னுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மூமெண்ட் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக கண்ணை திறக்கிறோன்னா அப்படியே வந்து இது மறைஞ்சிருவாங்க. எனக்கு இந்த அனுபவம் இப்போ கூட கிடச்சினே தான் இருக்குது. நான் என் ரூமில் தனியாக தான் படுப்பேன். ஸோ என்ன ஆகுனாக்கா, நான் ரொம்ப சீரியஸாக மெடிடேஷனுக்கு போகிறபோது நிறைய பேர் என் பெட்லலாம் வந்து உட்காந்துன்னு இருப்பாங்க. இப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு வேப்பர் ஆகிற மாதிரி என்னுடைய ஜன்னல் வழியாவோ ஏதோ வழியாவோ அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இப்படிலாம் இருக்குதுன்னா உனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் அனுபவம் வரும்போது உனக்கு பயமாக இருக்கும். எங்களுக்கு பழகி போச்சா, அதனால் we don't bother about இதெல்லாம் வருவோன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது வேறு. இட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், நாட் தீஸ் பாடிஸ். அதனால் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிற போது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதில் அவங்க வந்து உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க.
ஆல் தி ஸ்பிரிட்ஸ் பிகாஸ் தே நோ யூ ஆர் வெரி சீரியஸ். ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக தேடிட்டு இருக்கேங்கிறதுனால உனக்கு அவங்களுடைய blessing எல்லாம் கிடைக்கும். பிகாஸ் தேடுவது உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும். யூ ஆர் சர்ச்சிங் த ட்ரூத் எக்ஸிஸ்ட். ஸோ தே வில் ஆல் சப்போர்ட் யூ. ஏன்னா இந்த உலகத்தில் தேடுறவனே கம்மி. யாராவது ஒருத்தன் தேடுறான்னா அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பல்விதமான அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீகத்தில். பட் தேடினே இருக்கணும். அண்டு மெட்ராஸில் உக்காந்துக்கிட்டு நீ இதெல்லாம் மெயின் அஜெண்டாவாக குடும்பத்தை வியாபாரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அப்பளம் மாதிரி ஊறுகாய் மாதிரி தேடினா கிடைக்காது. உனக்கு வந்து அதை தவிர வேறு எதுவும் வேணான்ற மாதிரி இருக்கணும். அது மக்களுக்கு புரியல. இப்போ நான் வந்து அதெல்லாம் பண்ணேன் ஒரு காலத்தில். ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம் இன்றைக்கி ஆன்மீகத்தில். அதுக்குன்னு திருப்பி என்னை போய் காட்டிலையும் கோகையிலையும் உட்காருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஐ ஹவ் டு டூ திஸ் ஒர்க்கு. நம்ம ஓடி ஒதுங்க முடியாது. இந்த மாதிரி வரணும், ஜனங்க நடுவில் வரணும், ஏதோ இதெல்லாம் கட்டணும் கொள்ளணும், வர்ற ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், ஒரு அமைப்பை நடத்தணும். ஸோ யூ ஆர் ட்ரெயின்டு ஒன்லி ஃபார் சர்விங் காட். ஆல் தீஸ் அக்கல்ட் பவர்ஸ் அண்ட் நாலேஜ் இஸ் கிவன் டு யூ இன் இஸ் சர்வீஸ். நீ சும்மா நான் ஜாலியாக உட்காந்து இருக்கணும், எனக்கு ஞானம் கிடச்சிடணுன்னா உனக்கு கிடைக்கவே கிடையாது. இது கண்டிஷன்ஸ் அப்ளை. நாங்கள் அதெல்லாம் பண்ணதுனால இன்றைக்கி இதெல்லாம் பண்ண முடியுது. நான் தான் சொல்லின்னு இருக்கிறேன் இல்லையா, எனக்கு ₹1 கூட கடன் கிடையாது, இவ்வளோ நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கேன். அப்போ உங்களால் ஒரு சின்ன வீடு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டணுன்னா கூட எவ்வளோ நீங்கள் பேங்க்கில் லோன் பண்ணி அது பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? திங்க் பண்ணுங்கள். சரி, அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிறீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு 3 வீடு இருக்குது 2 வீடு இருக்குதுன்னு. அது என்ன, அந்த ஊரில் ரெண்டல் வேல்யூ இருக்குது இல்லையா, அதுலேயே உனக்கு அந்த வீடு ஓன் ஆகிடும். அங்கே இருக்கிற மார்க்கெட். நம்ம ஊரில் கூட அப்படி இருந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நீ என்ன ரெண்ட்டு வாங்குறியோ அதை கட்டினாவே உனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தனால இன்றைக்கி கட்டுப்படி ஆகிறதில்ல. இன்றைக்கி நீ வந்து ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோ, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குற. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு நீ பேங்க் இன்ட்ரெஸ்ட் 7.5% போட்டியானா உனக்கு எவ்வளோ வரும்? 30,000 பக்கத்தில் வரும் மாதத்துக்கு. 35,000 கூட வரும். ஆனால் அதனுடைய ரெண்டல் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 5,000 தான் இருக்கும். ஒரு காலத்தில் அப்படி இல்லை. ரெண்டல் வேல்யூ வாஸ் ஈக்குவல் டு த பேங்க் திங். ஸோ யூ ஆர் ஏபிள் டு ஓன் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அந்த மாதிரி பாசிபிள் இல்லை. அமெரிக்காவில் இன்றைக்கும் அது பாசிபிளாக இருக்குது. யூ பை அ ஹவுஸ், வாட் எவர் ரெண்ட் யூ வில் பி பேயிங், அதுலேயே உனக்கு அந்த வீடு ஓன் ஆகிடும். அதனால தான் நிறைய பசங்க சொல்லுவாங்க எனக்கு 2 வீடு இருக்குது 3 வீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கேட்ட கேள்வி என்ன, அந்த பாட்டுக்கு அர்த்தம் கேட்குறாங்க. பாட்டு சொல்லுங்கள். நான் அதீது நீ அதீது நடுவில் நின்றதீதடா. நான் யாரு நீ யாரு, நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் எது? கோனதீது குருவதீது கூறிடும் குலாமரே. உலகத்தில் எதுவுமே கிடையாது. நோ ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் குரு சிஷ்யா திஸ் தட். ஆனதீது அழிவதீது அப்புறத்தில் அப்புறம். there is nothing called creation or destruction. ஒரு மரத்தில் ஒரு இலை இருக்குது. அந்த இலை எல்லோவிஷாக ஆகிட்டு கீழே விழுது. அந்த எல்லோவிஷாக கீழே விழுந்த இலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸு மக்கி மண்ணோடு சேர்ந்து இன்னொரு செடி வர்ற போது அதில் போயிடுது. அதனால் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். there is no creation or destruction. there is nothing called decay. ஈனதீது ராம 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 என்ற நாமமே. இவங்கெல்லாம் அந்த ராமர் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய உபாசனா தெய்வம்ங்கிற அர்த்தத்தில் இல்லை. அந்த வேர்டு இருக்கு இல்லையா, இப்போ டெலிகிராஃபிக் கோடு இருக்குது, அதில் கட் கடா 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 அப்படின்னா போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் எவ்வளோ ரூபாய் தந்தி மணி ஆர்டர் இல்லை என்ன மேட்டருன்றது தெரியும். அந்த மாதிரி இந்த ராமா இதெல்லாம் வந்து சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். டோன்ட் கன்ஃபைன் இட் டு எ ஃபார்ம் ஆஃப் காட் வித் வில் அம்பு. இப்போது நாராயணாய அதில் வந்து ரா, நமச்சிவாய அதில் மா. அப்போ நாராயணாய நமச்சிவாய இதில் ரா இதில் மா, ரெண்டையும் சேர்ந்து ராமா அப்படின்னு. தி சவுண்ட் வைப்ரேஷன் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் தீஸ் மந்த்ராஸ். அதனால தே டாக் அபவுட் ஆல் திஸ். அப்போ ராம ராமேத்தின்ற மந்திரத்தை நீ சொல்லுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் ராமா, பிகாஸ் ஆஃப் தி எனர்ஜி யூ கெட் அவுட் ஆஃப் தட். அந்த மாதிரி
மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. சிம்பிளாக புரியக்கூடிய விஷயம். ஒரு மண்ணு பாத்திரம் உடஞ்சி போச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஒரு வெங்கல பாத்திரம் அந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய மெட்டீரியலில் பண்ணதாக இருந்தால் அதை கேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் சிம்பிளாக புரியக்கூடிய வார்த்தைகள் தான். அடுத்த கேள்விக்கு வாங்க. நமது நம்பிக்கையின்படி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் பிற அமாவாசை தினத்தன்று அளிக்கும் தர்ப்பணம் மற்றும் நைவேத்தியங்களினால் நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதாக ஐதீகம். இதே போன்று மற்ற நம்பிக்கைகளில் உள்ள மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், படையல் போன்ற பழக்கங்கள் இல்லாததால் அவர்களின் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய என்ன வழிகள் உள்ளன? இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சிங்கப்பூருக்கெல்லாம் போனீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அவங்க பெரியவங்களுக்கு அவங்க முட்டை, பீர் பாட்டிலு, ஒயின் பாட்டிலாம் வாங்கி எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுங்களில் அங்கே தோரணம் மாதிரி ஏதோ கண்ட மந்திரங்கள்லாம் எழுதி டிபெட்டின் இதில் புத்திஸ்ட் ஃபிலாசபியில் தொங்க விட்டுருப்பாங்க. அது கீழே அவங்க பெரியவங்களை நினச்சி அவங்க பீர் பாட்டில் முட்டைலாம் வச்சு போயிடுவாங்க. அது யாராவது ஏழைங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்லாங்கிற இன்னொரு கன்செப்டில் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ தாய்லாண்ட் இருக்குது. தாய்லாண்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டு புழக்கடையிலேயே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். ஸோ இறந்து போனவங்களெல்லாம் அவங்க அங்கே அடக்கமே பண்ணுறாங்க. அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. இறந்து போன பித்திருக்களை அவங்க கும்பிடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தான் இந்த காரியம் திவசம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உலகம் பூராவும் நிறைய மதங்கள் இருக்குது. இந்த ஆன்சஸ்டர்ஸ், ரீபர்த் இதெல்லாம் நம்பக்கூடிய பல மதங்கள் இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்டு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க, ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இது இருக்காது போல் இருக்குது, இஸ்லாமில் இது இருக்காது போல் இருக்குதுன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்ககிட்டையும் இதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து வெனஸ்டே ஆஷுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு புதன்கிழமை 3 நாளில் உயிர் தெழுந்தார் இல்லையா, அதனால் ஒரு சாம்பல் மாதிரி இங்கே வச்சுக்குவாங்க. வெனஸ்டே ஆஷுன்னு சொல்லுவாங்க. எல்லா மதங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் இந்த பித்திருக்களை போட்டிருக்கிற நம்பிக்கைலாம் இருக்குது. எல்லா வகையிலும் இருக்குது. சரி, நமக்கு இது ஏன் சீரியஸாக இருக்குன்னா, தென்புலத்தார் திருவள்ளுவர் வந்து ஐயர் கிடையாது. ஆனால் எல்லாம் அவர் அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னு தேசிய வேணமில்ல. உனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா திருக்குறளை படித்தா போகிறோம், இல்லை ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தென்புலத்தார் ஆனால் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் அப்படின்னு அர்த்தம். தென்புலத்தார், அடுத்தது தெய்வம், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்க. ஸோ தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், அதுக்கப்புறம் தான் 5. ஸோ வருமானத்தை 5ஆக பிரிக்கணுமா? அதில் முதல்ல பித்திருக்களுக்கு தேவசம் காரியம் பண்ணுறதுக்கு, அப்புறம் கடவுளுக்கு, அப்புறம் சொந்தக்காரங்கள் ஏழைங்களுக்கு, அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்களுக்கு, அப்புறம் ஒரு பங்கு நீ எடுத்துக்கணும். 5ல் 1 தான் உனக்கு, 20% தான் உனக்கு. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்க 5புலத்தாறு ஓம்பல் தலை அப்படிங்கிறார். இந்த 5ஆம் வாழ்க்கையை வகுத்துக்கிட்டு நீ வாழ கற்றுக்கணுங்கிறார். ஒரு காலத்தில் இந்த இறந்து போன பித்திருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நீ தேவசம் கொடுத்தா அவங்களே வந்து கையில் வாங்கிக்குவாங்களாம். ராமர் தேவசம் கொடுக்குறாரு, இப்போ தசரதன் வாங்கிக்கிறானா. இப்போ இந்த காலத்தில் முடியுமா? யாராவது அவங்க வந்துட்டா கூட நீங்கள் பயந்து ஓடி போடுவீங்க இல்லையா? எங்கள் நாக பஞ்சமிக்கு முட்டை, பால் எல்லாம் எடுத்துன்னு போகிறீங்க புத்துக்கிட்ட, ஏதோ கொஞ்சம் ஒரு பூஜை பண்ணுறதுக்காக ஒரு குங்குமத்தை போட்டு ஒரு முட்டையை வச்சுட்டு ஏதோ ஒன்று பாலை கொட்டிட்டு வந்துடுவீங்க. நீ நம்பி தானே போகிற, அந்த இடத்துல பாம்பு இருக்குது, அது நாக தேவத்தை இதெல்லாம் எடுத்துக்குதுன்னு. அது புஷ்ஷுன்னு வெளியே வந்தால் நீ தட்டை போட்டு ஓடிப்பிடுவேன். ஆனால் நம்மளுடைய எல்லாமே எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு செக்கு மாடு மாதிரியான பழக்க வழக்கங்கள். வி டோன்ட் ரியலி கேர் ஆர் பிலீவ் இன் ஆல் திஸ் ரிச்சுவல். ஸோ இறந்தவர்கள் இருந்தது உண்மை, அண்டு அவங்களுக்கு தேவசம் கொடுத்தா அது அவங்களுக்கு போய் சேருதுங்கிறதும் உண்மை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க எங்கேயோ பித்ருலோகத்தில் இருப்பாங்கன்னு. ஏன் பித்ருலோகத்துக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு சம்மந்தம்? எல்லாம் சுற்றிக்கினே இருக்கு இல்லையா? அப்போ இந்த நீ சைக்கிளில் ஒருத்தன் போயின்னுக்கிறான், அவன் ஏதோ ஃபோன் பண்ணி சொல்கிறான், நான் மறந்துட்டேன் சாவியை கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்குறேன்னு. நீ ஸ்கூட்டிலையோ சைக்கிள்லையோ போயிட்டு அப்படியே அவனுக்கு ரிலே ரேஸ் மாதிரி கொடுக்குறியா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அமாவாசைன்றது இந்த பித்ருலோகம் பூமிக்கு ரொம்ப கிட்ட வர்ற நாள். எல்லாம் சுற்றின்னு இருக்குது, பித்ருலோகம் பூமிக்கு கிட்ட வருது. ஆனால் நீ அமாவாசை அன்னைக்கு கொடுக்கறது அவங்களுக்கு உடனே கிடைக்கும். அது தள்ளி இருந்தாக்கா லேட் ஆகும். அதனால் அமாவாசையை அவங்க தேர்ந்தெடுத்து வச்சாங்க. எல்லாம் விஞ்ஞானம்தான். எல்லா உலகம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னுவார்.
உலகம் சுற்றிக்கின்னு தான் இருக்குது. இருந்தாலையும் விவசாயம் பண்ணலன்னா உனக்கு சோறு கிடைக்காதுன்று திருவள்ளுவருடைய கருத்து இருக்குது. எல்லா உலகமும் இருக்கிறது உண்மை தான். ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இது வருது. இப்போ எல்லாம் வந்து இல்லாமல் போகிறதில்ல. இப்போ நைட்டு இருக்குது, இந்த நேரத்தில் உனக்கு சந்திரன் தான் ஆகாசம் தெரியும், நட்சத்திரம் தான் தெரியும், சூரியன் தெரியாது. இப்போ என்ன சூரியன் இல்லாமல் போயிட்டார். இப்போ எங்கேயோ ஒரு ஊரில் அமெரிக்காலேயோ எங்கேயோ சூரியன் வந்து உச்சின்னு இருப்பார். அண்டு நாளை காத்தால் நீ பாரு, சூரியன் இங்கே இருப்பார், அங்கே சந்திரன் இருக்கும். ஸோ உலகம் சுற்றினே இருக்கிறதுனால இருக்கக்கூடிய புறத்தோற்றங்கள் தான். எப்படியும் இது சுற்றுற மாதிரி சூரியனும் சுற்றுது, சந்திரனும் சுற்றுது. ஒன்றுத்துக்கு ஒன்று நடுவில் வர்ற போது ஒரு காட்சி தெரியாமல் போயிடுது, இல்லாமல் போகிறதில்ல எதுவுமே. பூரா அஸ்ட்ரானமி இதெல்லாம் எந்த காலத்துலேயும் நம்ம ஆளுங்க அழகாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. நம்மக்கிட்ட ஆரியபட்டா, வராக மிஹரர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, ஜீனியஸ். அவங்களுக்கு இந்த வானசாஸ்திரம்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அந்த அண்டர்ஸ்டுட் பக்காவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும். அதனால் இன்றைக்கி வரைக்கும் கூட விஞ்ஞானம் அவங்க கூட போட்டி போட முடியல. இந்த நியூ ஒரு மிஹிரன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து முதல்ல அவர் பேர் மிஹிரன் தான். ஒரு ராஜகுமாரன் பிறந்தப்போ அவர் சொன்னார், இந்த தேதியில் இந்த மாதத்தில் இத்தனாவது வயசில் இவன் வந்து காட்டு பண்ணினால் தாக்கப்பட்டு இறந்து போயிடுவானாம். ராஜா உன் ஜோசியத்தை பொய்யாக்கிறேன் பாருன்னு கடல் நடுவில் கண்ணாடியில் கோட்டை கட்டி ராஜகுமாரானே எங்கேயுமே போகாத கடல் நடுவில் வளர்க்குறான். ஏன்னா காட்டுக்குள்ளே தானே காட்டு பண்ணியிருக்கோம். அதனால் என் பையன் மாத்திரம் அந்த தேதியில் சாகலைன்னா உங்கள் கழுத்தை வெட்டி போடுறேன்னா. மிகிரர் சொன்னார், சரி பார்த்துக்கலான்ட்டு. ஸோ இவன் அந்த குறிப்பிட்ட நாள் வருது, இவன் டேபிளில் உட்காந்துன்னுட்டு சாப்பிட்டுன்னு இருக்கான். அங்கே ஒரு ஆர்னமெண்டல் பில்லர் இருக்குது, அந்த மாதிரி. அந்த பில்லர் அவன் மேலே உழுது பார்த்தா அதில் ஒரு பண்ணி இருக்குது. இந்த வரைஞ்சி இது ஆர்கிடெக்சரில் இருக்குது, ஸ்கல்ப்டிங். அது அவன் மேலே விழுந்து சேர்த்து போயிட்டான். அப்போ விழுந்தா இல்லையா? இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் மாதிரி தெரியும், ஆனால் எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று இருக்கும். இதை வச்சு லாட் ஆஃப் லெசன்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஒரு ராஜாவுக்கு ஒரு ஜோசியம் சொல்லிட்டான், 2 காக்கா ஒன்றா பார்த்தாக்கா உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்னு. இவன் மந்திரிக்கிட்ட சொன்னான், 2 காக்கா ஒன்றா பார்த்தா எனக்கு உடனே வந்து அந்த புறத்தில் இருந்தால் கூட கதவு தட்டுன்னான். மந்திரி பார்த்தான் 2 காக்காவை, ஓடி போய் கதவு தட்டுறான். வர்றபோது ஒரு காக்கா தான் இருந்துச்சு. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. உன்னால் எனக்கு அதிர்ஷ்டம் போயிடுச்சு அப்படின்னு என்னை நிற்க வச்சு அடிங்கடான்னா. கயிறு கட்டி அடிங்கான்னா. அப்போ சிரிச்சானா மந்திரி, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னா. அப்போது மந்திரி சொன்னானா, இல்லை 2 காக்கா பார்த்த அதிர்ஷ்டம் எவ்வளோ நல்லாக்குதுன்னு நினச்சேன்னா. அவன் 2 காக்கா பார்த்தான், அடி வாங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பல நம்பிக்கைகள் மக்களுடைய மூட நம்பிக்கையினால் வரக்கூடியது. அது கரெக்டாக இருக்கா இல்லையாலாம் சொல்ல முடியாது. இந்த மீரர் கதையில் நடந்தது உண்மை தான். அதனால் பின்னால் வராகம்னா பண்ணி, அந்த காட்டு பண்ணி அடித்து அந்த ராஜகுமாரன் செத்ததுனால வராக மீரர்னு அவருக்கு பேர் வந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க ஒரு காலத்தில். சுசுருத்தர்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய மெடிக்கல் சயின்ஸு, ஆப்ரேஷன் தியேட்டர்லாங்குது. அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் ஜாலியாக இருந்த ஒரு ஆர்டினரி எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. ஈவன் உங்கள் இவர் இருக்கிறார் இல்லையா, நாஸ்டர்டாமஸ், அவர் பெரிய டாக்டருக்கெல்லாம் படிக்கலை. ஆனால் அந்த ஊரில் பிளேக் இருந்த காலத்தில் அவர் ஏதோ ஒரு ஹெர்பல் மெடிசனை கொடுத்து எல்லாரையும் க்யூர் பண்ணியிருக்கார். தட்ஸ் ஹவ் தட் ஃப்ரெஞ்சு கை பிகேம் வெரி பாப்புலர். அந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இல்லை, அவங்க ஜாதகத்தில் அந்த மெடிக்கல் எனர்ஜி வேலை செய்யறதுக்குள்ள பிளானெட் இருக்கும். யார் ஜாதகத்திலேயாவது செவ்வாய் அண்ட் சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், அவன் என்ஜினியர் தான் ஆவான். நிறைய மார்க் வாங்கியிருப்பான், ஆனால் மெடிக்கல் இருக்காது, என்ஜினியர் ஆவான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. அதாவது ஒரு செவ்வாய் நல்லா இருந்தால் நீ வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயம், ஃபவுண்ட்ரி, இந்த மாதிரியான வழிங்களுக்கு வருவேன். ஏரோப்ளான், ஏர் ஹோஸ்டர்ஸ், இப்படிலாம் வருவீங்க. புதன் நல்லா இருந்தால் ஆடிட்ரு, அக்கௌண்டண்ட்டு, அந்த மாதிரி புத்தி சம்மந்தப்பட்ட ஜீவனம். வியாழன் நல்லா இருந்தால் எங்களை மாதிரி ஆன்மீகத்துக்கு வருவீங்க, இல்லை ஸ்கூல் டீச்சரு, காலேஜ் வாத்தியார், இந்த மாதிரி வருவீங்க. சுக்கிரன் நல்லா இருந்தால் வந்து துணி, மெட்டல்ஸு, இந்த மாதிரி துருக்குனுங்க பண்ணுற வியாபாரம்லாம் சுக்கிரன். ஏன்னா அவங்க கடவுள் இல்லை குரு சுக்கராச்சாரியார். சேட்டன் நல்லா இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டு, இரும்பு, எந்திரம் சம்மந்தப்பட்டது, ஃபேக்ட்ரி, இந்த மாதிரியான தொழிலுக்கு வருவீங்க. சூரியன் வந்து ரொம்ப உச்சமாக இருந்தால் அரசியல்வாதி ஆகி போயிடுவேன். 10ல் எக்ஸ்க்ளூசிவ் சூரியன் இருந்தால் நீ மந்திரி ஏதாவது ஆகிவிடுவேன். சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தாக்கா நீ ஐஏஎஸ்ஸு, ஐஆர்எஸ்ஸு, இந்த மாதிரி ஆஃபீஸர் ஆவேன். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாக்கா நீ மிலிட்ரி ஆஃபீஸரு, போலீஸ் ஆஃபீஸர் ஆவேன். எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. நீ என்ன தொழில் செய்கிறங்கிறது உன் ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ கிரகங்கள் உண்மை,
வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கனெக்டட் பிளானட்ஸ் தான். அந்த 9 துவாரங்கள் நம்ம உடம்புல இருக்குது. 2 2 4 2 6 7 கீழே 2. இந்த 9 துவாரங்கள் வழியாக 9 பிளானட்ஸு ஒரு குழந்தை உலகத்தில் வர்றபோது கனெக்ட் ஆகிடுது. அதனால் அதனுடைய போக்கில் தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஒரு பையன், அவன் வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸில், அந்த காலத்தில் 2த்துக்கும் தனி என்ட்ரன்ஸ் இருந்தது. மெடிக்கல் என்ட்ரன்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, என்ஜினியரிங் என்ட்ரன்ஸில் ஸ்டேட் 4த்து. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவன் மெடிக்கல் எடுக்கலை. இத்தனைக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு அவன் என்ஜினியரிங் எடுத்தான். அதுக்கப்புறம் 10 லட்ச ரூபாய் சம்பளம் கிடச்சி இது வேணான்னா அப்புறம் போய் அமெரிக்காவில் படித்தான், பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டான், வந்துட்டான். நம்ம தண்ணி கொடு ஸ்ரீ கோவிந்தன் சார் பையன், சிபி கோவிந்தன். ஸோ ஏன்னா அவனுக்கு ஜாதகத்தில் அந்த என்ஜினியரிங்க்கு கனெக்டடான பிளானட்ஸ் இருந்திருக்கும். இல்லைன்னா மெடிக்கலில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவன் ஏன் வந்து டாக்டர் ஆக முடியல? இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. விநாயகப் பெருமான் பார்வதி தேவி நீராடும்போது அவரது உடலிலிருந்து வாசனாதி திரவியங்களிலிருந்து படைக்கப்பட்டவர். முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண் பொறியிலிருந்து சரவணப் பொய்கையில் குழந்தையாக தவழ்ந்தவர். இருவருமே பார்வதி தேவியின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கவில்லை. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் போல் இல்லாமல் இந்த 2 தெய்வ வடிவங்கள் மட்டும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து உருவாகாமல் தனித்தன்மையுடன் படைக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லைன்னு பாரதியார் சொல்கிறார். ஒரு தடவை பார்வதி அம்மா குளிச்சின்னு இருக்காங்க. அப்போ சிவன் உள்ளே வந்துடுறார். அவங்க நினைக்கிறாங்க நமக்கு ஒரு ப்ரைவசி கூட இல்லை அப்படின்னு நினச்சின்னுட்டு இந்த அம்மா அந்த உடம்பு இருக்கிற மஞ்சள் எடுத்து கண்ணு மூக்கெல்லாம் வச்சு ஒரு பொம்மை திடீர்னு இந்த பொம்மை எந்திரிச்சு வந்துடுது. எந்திரிச்சு வந்த உடனே இந்த அம்மா சொல்லுது, இந்தா என்னுடைய சக்தி பவர் உங்ககிட்ட கொடுக்குறேன், இனிமேல் நீ தான் எனக்கு இது மெய்க்காவலர், யாரையும் உள்ள விடக்கூடாது, நான் சொன்னால் தான் ஒன்று அந்த ஆள் நிற்க வச்சுது. அப்போது சிவன் வர்றாரு. நீ யார்ப்பா தம்பின்னாக்கா, எங்கள் அம்மா யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லுதுன்னு அவருக்கு நந்தி அனுப்புகிறேன். ஒரு அடி அடிக்கிறேன், நந்தி விழுந்துது. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து இது ஒரு பெரிய யுத்தமாகிடுது. சக்தி சைன்யத்துக்கும் சிவ சைன்யத்துக்கும் ஆன சண்டை. ஸோ சக்தியினுடைய படைங்கள்லாம் ஒரு பக்கம், சிவனுடைய படைங்கள்லாம் ஒரு பக்கம், ஒரு பெரிய அளவுக்கு சண்டை நடந்துருக்குது. விநாயகர் வந்து நந்தி கிந்தி எல்லாரையும் ஒரு அடி அடிச்சிடறாரு. எல்லாம் போய் ஊந்துடுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவன் ஃப்ரண்ட்டில் வந்து சண்டை போட்டுக்கிறாரு. விஷ்ணு பின்னாலேருந்து வந்து சக்கராயத்தினாலே இவனுடைய கழுத்தை அறுத்துடுறாரு. அப்போது பாடி தனியாகவும் முண்டம் தனியாகவும் பிள்ளையார், அவர் அழகான ஒரு முருகன் மாதிரி தான் இருந்தார் அவர் ஒரு காலத்தில், விழுந்துடுறாரு. இன்னும் கோவம் வந்துடுது. அப்போ எல்லாரும் வந்து இதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு சொல்லி என்ன வேணும்னா என் பிள்ளைய உயிரோடு கொடுங்கன்னு இது பார்வதி. அப்போ ஒரு நந்தியை கூப்பிட்டு சொல்கிறாரு, வடகிழக்கு திசையில் போய் எந்த தலை இருந்தாலும் எடுத்துனுவான்னு. ஸோ வடகிழக்கு திசைக்கு போனால் அங்கே யானை தலை தான் இருந்துச்சு. நந்தி பகவான் யானை தலையை கொண்டாடுறாரு. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அதில் யானை தலையை ஃபிட் பண்ண உடனே உயிரோடு எந்திரிக்கிறார். பார்வதி குய்யோ முருகன் கத்துது, என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருந்தான், அவனை போய் யானையாக்கிட்டீங்களேன்ட்டு. அப்போ சிவன்லாம் சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, கஜமுகாசுரன் ஒரு ராட்சசம் இருக்கான், அந்த கஜமுகம்னா யானை மூஞ்சி. ஒரு யானைக்கிட்ட மனுஷன் சண்டை போடுறத விட யானை தான் சண்டை போட்டாக்கா நல்லா சண்டை போடும், அதுக்காக தான் இந்த தெய்வ நாடகத்தை நடத்தணும்னு பிள்ளையார் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு சிவன் அவர் பவர் கொடுக்குறாரு, விஷ்ணு அவர் பவர் கொடுக்குறாரு, பிரம்மா கொடுக்குறாரு, 33 கோடி தேவர்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவர் இனிமே வி நாயகன், ஆனால் நாயகன் தெரியும் உனக்கு, தலைவன். வி நாயகன்னா அதுக்கு மேலே தலைவர் இல்லை அப்படின்னு இஸ் நம்பர் 1 அப்படிங்கிற போஸ்ட் கொடுத்துட்றாங்க, வி நாயகன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இவர் முழு முதல் கடவுள், எல்லா கடவுளும் சேர்ந்ததுனால இவர் முழு கடவுள், ஃபஸ்ட்டு மரியாதை இவருக்குன்றதுனால முதல் கடவுள், முழு முதல் கடவுள்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் பிள்ளையார் உலகத்தில் வந்தார். இப்போ இதுக்கு என்ன காரணம், அந்த கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்கு அப்படி ஒரு அவதாரம் தேவைப்பட்டது. அதனால் இந்த மாதிரி ஒரு தெய்வ நாடகம் நடந்தது. இது வரைக்கும் ஒன்று புரிஞ்சிச்சா? அதே மாதிரி தான் இவர் 4 ரிஷிகள் இருந்தாங்க, பிரம்மகுமாரர்கள்னு பேர். ஜனக, சனத்குமார, சனந்தன இப்படி இருந்தாங்க. அதில் சனத்குமார ரிஷி உக்காந்துக்கிறாரு. அவருக்கு அந்த தியானத்தில் ஒரு காட்சி கிடைக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய யுத்தம். அதில் இவர் தேவர்களுக்கு சேனாதிபதியாக போய் சண்டை போடுறாரு. நேராக பிரம்மா கிட்ட வந்து, பிரம்மா நைனா
என்ன இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சின்னு. அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் எப்போ உனக்கு அந்த எண்ணம் வந்ததோ அது மெட்டீரியலைஸ் ஆகும். எவ்ரி தாட் மெட்டீரியலைசஸ். அதனால் அப்படி ஏதாவது ஒரு யுத்தம் வந்தாக்கா நீ தேவசேனாதிபதியே இருப்பேன்னு சொல்லிடுறாரு. இவர் வந்து திருப்பியும் தவத்தில் உட்காந்துறாரு. எதிரில் சிவன் வர்றார். வந்துக்கிட்டு இவர் கண்ணு முழிக்கிற வரைக்கும் காத்து நின்று, அப்பா நான் சிவபெருமான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறாரு. இப்போ சனத்குமார் ரிஷி இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நீ யாருன்னு தெரியாது, எதிரில் வந்து நின்று வரம் வேணுமா வர வேணுமான்ற, அப்போ எங்கிட்ட உனக்கு ஏதோ வேலை ஆகணும் பழகுது, இல்லைன்னா நான் கூப்பிடாது நீயே வந்து நின்று வர வேணுமான்னு கேட்டுனுக்கிறீ அப்படின்ட்டு. சரி சரின்னொடனே சிவன் சிரிச்சுக்கிட்டே, பிரம்மாக்கு இவ்வளோ நல்ல பிள்ளைக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை நீ வரணும்பா அப்படின்னு. சரி எங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு தேவாசுர யுத்தம் வருமா, அதில் நான் தேவசேனாதிபதியாக வருவேனா, அப்போ நான் அவனுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னு இவர் வந்து அவருக்கு வரம் கொடுக்குறாரு. யார்? முருகர் பிள்ளையாருக்கு இவர் சிவனுக்கு வரம் கொடுக்குறாரு. பக்கத்தில் பார்வதி இருக்குது. அப்பா இவ்வளோ நல்ல குழந்தை எனக்கு பிறக்க போதான்ட்டு. அவர் சொல்கிறாரு, யாருமா நீ? அந்த ஆள் ஏதோ வரங்காட்டினா அந்த ஆள் கொடுத்தேன், நான் உனக்கு பிறக்கிறேன்னு சொன்னேன்னா நான் அயோனிஜன், கர்ப்பத்திலலாம் பிறக்கவே மாட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, இது என்னங்க வம்பாக்குது, எனக்கு இல்லாமல் எப்படி உங்களுக்கு பிள்ளைய வருவேன்ட்டு. அப்போது சிவன் சொல்கிறாரு, நீ வந்து பஸ்மாசுரனுக்கு நான் வரம் கொடுத்தேன், யார் தலையில் கை வச்சாலையும் அவன் பஸ்மாயின்னு. அவன் எந்த தலையிலே கை வைக்க வந்தால் நான் ஓடினேன். அப்போ புருஷனை காணமேன்னு உன் உடம்பு உருகிடுச்சு, அதுதான் சரவண பொய்க. உடம்பு உருகி இருக்குது இல்லையா, கணவனை காணாமல், அதுதான் சரவண பொய்க. அதனால் சரவண பொய்கையில் இந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டி எடுத்தா உன் உடம்பு தானே அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ். இதுக்கு நடுவில் 6 பொம்பளைங்க, கிருத்திகை பெண்கள் பேர், கிருத்திகா ஸ்ரீஸ். அவங்க 6 பேரும் தவம் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட? மகாவிஷ்ணுக்கிட்ட. எதுக்காக? உலகத்திலேயே நம்பர் 1 குழந்தை எங்களுக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு. மகாவிஷ்ணு பயந்து பயந்து அவங்ககிட்ட போகிறார். அம்மா நீங்கள் எல்லாருமே 100 அவுட் ஆஃப் 100 வாங்கிட்டீங்க, 6 பேருமே ஃபஸ்ட் ரேங்க்கு. நான் யாருக்காவது ஒருத்தர் கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்கள்லாம் எனக்கு சாபம் கொடுத்துருவீங்க, அதனால் நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம். உலகத்திலேயே பெரிய குழந்தைன்றது சிவபெருமானுக்கு பிறக்க போது, பார்வதி தாங்க போகிறா சரண பொய்களை. நீங்கள் 6 பேரும் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்த்துருங்க, ஃபாஸ்டர் மதர்ஸ்னுவாங்க, செவிலி தாய். அப்போ உங்கள் குழந்தை தானே அதுன்னு. சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ சிவனுடைய நெற்றி பொறியிலேருந்து வருது. அதை வந்து சரண பொய்கையில் 6 குழந்தைகளாக இருக்குது. 6 பெண்கள் அதை தாலாட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்க்குறாங்க. அதை 6ஐயும் ஒன்றா சேர்க்குறாங்க. அப்போ 6 முகம் 12 கைகளோடு 3 முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, எவரும் துதிக்க நின்ற 6 சொல் போற்றி அப்படிங்கிற மாதிரி முருகனுடைய வடிவம் உலகத்தில் வந்தது. அப்போ இதெல்லாம் என்ன? சனத்குமார ரிஷி அதுக்கு பின்னால் இந்த கதையெல்லாம் சொல்லி இப்படிலாம் வருதுன்னு. இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கடவுளுங்களும், அது ராமராகட்டும், கிருஷ்ணராகட்டும், இயேசுவாகட்டும், புத்தராகட்டும், எல்லாரும் நம்மளை மாதிரி தான், ரிஷிகள் சித்தர்கள் தான். ஸோ இந்த ரிஷிகளும் சித்தர்களும் இந்த உலகத்தில் அவங்களுடைய தவத்தினால் ஒரு தெய்வீக பலத்தை அடைஞ்சி இந்த உலகத்தில் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம், அப்போ நீ தேவலோகத்தில் ஒருத்தனாக மாறி போயிடுவேன்னு அர்த்தம். அதுக்கு அப்படி தான் இந்த கடவுளுங்கள்லாம் வந்தாங்க. அதனால் நீ கூட தவம் செய், நீ கூட தானம் செய், நீ கூட நாளைக்கு ஒரு கடவுள் ஆகலாம், ஏதோ ஒரு கடவுளுடைய வடிவமாக வரும். என்ன பாபான்றியா? நானே அப்படி ஆயிட்டேனே, நானும் அப்படி தானே, உங்களை மாதிரி தானே, எங்கேயோ ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், வளர்ந்தேன், எல்லாம் இருந்தேன், நிறைய தவம் பண்ணேன், அதுக்கு பலன் கிடைக்கிற போது என்ன ஆகிப்போச்சு? எனக்குள்ளே நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ராகவேந்திரர் வந்தார், ராகவேந்தர் ஐயப்பன் ஆனார், ஐயப்பன் பூரண பிரம்மம் ஆகி போயிட்டார். போஸ்டிங் தான் இதெல்லாம், எல்லாம் வேறு வேறு போஸ்டிங். இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்கும். இப்போ ராகவேந்திரர் ஐயப்பன் ஆகிட்டாருன்னா ராகவேந்திரர் என்ன ஆவார்? இன்னொரு உடம்புக்குள்ளே போவார். ஐயப்பன் பூரண பிரம்மம் ஆகிட்டாருன்னா ஐயப்பன் என்ன ஆவார்? அந்த தகுதியில் இருக்கிற யாராவது கிளர்க்கு சூப்பரண்டென்ட்டு மேனேஜர் மாதிரி இதெல்லாம் பதவி தான். அதனால தான் உங்கள் ஜாதகம் எதிர்ப்போது என்ன சொல்லுவாங்க? பதவி பூர்வ புண்ணியானாம், நீ அடைய போகிற ஆத்மாவினுடைய பதவி என்பது உன்னுடைய புண்ணியத்தை வைத்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நானே பார்த்துருக்கேன். இப்போ ராகவேந்திர சாமி என்கிட்ட வந்தாருன்னு சொல்லிட்டு நான், அவர் 700 வருஷம் உட்காந்துருந்தார் ஜீவசமாதியில். கோயம்புத்தூரில் கோவிந்தராஜன் ஒரு ஆள், ஒரு 45 வயசு இருக்கும், கல்யாணம் ஆனவர், மாத்வா பிராமின். அவர் கவர்மெண்ட்டில் கோயம்புத்தூரில் டிராஃப்ட்ஸ்மேன். ராகவேந்தர் அவர் உடம்புல வருவார். ஸோ இங்கே மெய்கண்ட தேவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீடு, கவர்மெண்ட் எஸ்டேட்டில், சில்ட்ரன்ஸ் தியேட்டர் பக்கம். அவங்க வீட்டில் பூஜை. இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னை கூட்டின்னு போனார், சிவகுமார்னு, வாங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி அந்த ராகவேந்தர் வராராம் ஒரு உடம்புக்குள்ளோ அப்படின்னு. நான் போனேன், வெளியே உட்காந்து இருக்கேன். அவர் அவங்க ஒய்ஃபு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ண உடனே
ஒரு 2 hours கழித்து ராகவேந்திரர் ஒரு உடம்புல இறங்குவார். இவருக்கு 45 வயசு. ஆனால் ராகவேந்திரர் வந்துட்டா அவருடைய தோற்றம் கொஞ்சம் ஓல்டாக மாறிடும். அவருடைய குரல்லாம் வந்து ஒரு வயசான கிழவன் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸ் எல்லாம் கூட மாறிடும். அப்போ நான் வெளியே உட்காந்துக்கிறேன்னா ஒருத்தர் வர்றாரு, இங்கே யார் சிவசங்கரா, ராயர் கூப்பிட்றார் அப்படின்னார். ராயர்னா ராகவேந்திரர். நான் உள்ளே போகிறேன். நான் அங்கே இருக்கேன், இவர் இங்கே உட்காந்துருக்காரு. என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னாரு. அவருக்கு தமிழ் நல்லா தெரியும். சிதம்பரம் பக்கம் புவனகிரி தான் ராகவேந்திரர், தமிழ் தெரியும் அவருக்கு. ஸோ என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னாரு. நான் போனோடனே எதிரில் உட்காருங்க. நான் உட்காந்தேன். அவர் உனக்கு இப்படி தான் பேசுவார், வயசான கிழமை மாதிரி பேசுவார். உனக்கு என்ன வேணும் அப்படின்றார். நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னேன். நான் இப்படி தான் கொஞ்சம் இப்படி தான் பண்ணுவேன், எல்லா சாமிக்கிட்டையும் இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னேன். அவர் ஒரு பெரிய பழத்தை எடுத்து என் கையில் இப்படி வச்சு என் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு, எனக்கும் உனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும் சத்தியமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னே என்ன சொன்னார், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஜனங்க நடுவில் அவனே வந்தால் என்னதான் கேட்பான்னு பார்த்தேன். அதாவது எனக்கு அது வேணும் அது வேணும் ஜனங்க கேட்பாங்க. அவங்க நடுவில் கடவுளே உலகத்தில் ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே வந்தான்னா என்ன தான் கேட்பான், அவனே வந்தால் என்ன தான் கேட்பான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் எனக்கு மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும் சத்தியமாக நடக்கும் அப்படின்னு ஒரு பழத்தை கையில் கொடுத்தாரு. இந்த மாதிரி இருக்கும். அப்போ உனக்கு ஆன்மீகத்தில் அனுபவம் வர வர ஒவ்வொரு ஸ்பிரிட்டும், இப்போ உனக்கு முன்னால் ஒரு கிளர்க்கு தெரியும், அந்த கிளர்க்கு இப்போ பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டான், சூப்பரண்டென்ட் ஆகிட்டான். இப்போ அந்த கிளர்க் போஸ்ட்டுக்குன்னு ஒரு புது கிளர்க்கு வந்திருக்கான் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில் கூட போஸ்டிங் தான் இதெல்லாம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ தவஞ்சேறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு இருக்கியோ, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஆன்மீகத்தில் பெரிய பெரிய போஸ்டெல்லாம் கிடச்சின்னு இருக்கும். ஸோ சிவசங்கர் பாபா இன்றைக்கி ரொம்ப பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டார். சிவசங்கர் பாபா நிஜமாகவே சொல்கிறேன், இன்றைக்கி ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன்னு நீ நினைக்கவே நினைக்காத. இந்த நாமக்கல்லில் ஒருத்தர் ஜோசி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்கார், சிவசங்கர் பாபாவுக்கு வந்து இவரே பிள்ளையார் தான் வரும், சிவசங்கர் பாபாவே கேது தான், இவரே தான் பிள்ளையார், இவருக்கு குருவெல்லாம் யாரும் கிடையாது, இவரையே தான் கும்பிட்றாரு அப்படின்லாம் வரும். நம்புற மாதிரி இதான தான் உண்மை. முருகர் கடவுள், நம்ம இவரை குருன்னு சொல்றோம். விவேகானந்தர் யாரை சொல்வார் குருன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்வார். இவர் யாரை சொல்வார்? முருகர் இன்னும் 2-3 சாமி ஏதாச்சும் கிடைச்சதுன்னா சொல்வார். இதெல்லாம் நமக்கு சொல்றதில்ல. இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஆனா மனிதனா நிறைய குணங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். கேது விமோசனத்தையும் அருளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இவர்தான். இந்த கேதுவே இவர்தான். ஒண்ணுமில்லாததிலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாததற்கு கொண்டு போகிறது. இதுதான் அவர். இது அவருக்கு புரியும். பூஜை புனஸ்காரங்கள், புது புது கருத்துக்கள் பேசுறது, இது மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவார். ஒரு சத்சங்கம் இந்த மாதிரி செய்வார். டூப்ளிகேட் எல்லாம் செய்ய மாட்டார். போலித்தனமா இருந்துகிட்டு அது அவருக்கு தெரியாது. இவர் ரொம்ப வெகுளி, ஒரு பெரிய யோகியா இருக்கிறார். ஆனால் சும்மா சாதாரணமாவே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை. கேதுவோட முழு சக்தி அதுல இருக்கார். மனசு மட்டுமே இவரை ஆளுது. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. ஓகேவா? இதே மாதிரி இதுக்கு முன்னால் கூட வந்தது. குடியாத்தத்தில் காந்தி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஜிசி சம்பந்தம். நான் ஜெயின் காலேஜில் வாத்தியாராக இருக்கிற போது ஒரு பையன் குடியாத்தத்துலேருந்து என்கிட்ட படிக்க வருவான் மேனம்பாக்கத்துக்கு. சீசன் டிக்கெட் அவங்கப்பா ரயில்வே. அப்போ என் ஜாதகத்தை வாங்கின்னு போனான். ஒரு ஜாதகத்தை எழுதி கொண்டு வந்தான். அதில் என்னை பற்றி என்ன வருதுன்னா, விளங்கிடவே வேண்டு பலனுற அந்நாள் பிறவி என்னோடு அர்த்தம் முட்டி நாழியாக நவின்று தாரகைச்சார் உத்ராடமொட்டி உரைத்திட அந்நாள் ஆதிநடை ஆதவனாகி
ஆய்வுறும் கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மால் பொருந்திட்ட முதன்மை அவதாரமே ஆகி. இவர் ஜாதகத்தை நாம் பார்க்குற போது அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருந்து இவர் வர்ற போதே சிவன் சக்தி ப்ளஸ் பெருமாள் 3 சேர்ந்த அவதாரமாக தான் உலகத்தில் வந்தார். அப்படின்னா என்ன, விநாயகன் அர்த்தம். சிவசக்தி ஆண்டு மால் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் இவரே ஆகி அவன் இதனில் அவதரித்தார். அப்போ பிள்ளையார்ன்றது யார்? சுக்லாம்பரம் விஷ்ணு இருக்கார். சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு அம்சத்தில் வந்திருக்கார். சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் இவரே ஆகி. மறுவிடவே மார்க்கமுற இன்னவனுக்கு ஞானி ஆவியதால் அட்டமுற்று திட்டமதாய் தெரிவித்திட பூர்வத்தோன் பிறை குறைவர தனத்தோன் ஓடு ஆகிட பூர்வத்தோன் நவத்தோன் கூட்டோடு வியத்தோன் சட்டமதில் சார்ந்திட்டான். சார்ந்திடவே வியத்தோன் தனை ஆவியோன் கனகன் நோக்கொட்டி கண்டிட கழன்று அந்நிலையே உடலோன் தனை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு. தமிழ் அவ்வளோ தெரியாது. உடலோன் தனை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு அப்படின்னா என்ன? இவருக்கு ஞானின்னா கேது தான் பிள்ளையார். அவர் 8வது லக்னத்திலேருந்து 8வது வீட்டில் இருக்கிறதுனால உடலோன் தனி உயிரோன், இவர் உடம்பு இருக்கு இல்லையா, அது இறந்து கிடக்குது. உள்ள இருக்கிறது யார்? கேதுடைய அம்சத்தில் ஆரம்பித்தா ராகவேந்தர்னு வச்சுக்கலாம். அப்போ உடலோன் தனி உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, பார்த்திடவே பாலகன் இன்னவனுக்கு ஞானக்கூர் தெளிவதாய் அமையுற. அதனால இவருக்கு ஞானம் கிடைச்சிச்சு. ஞானக்கூர்னா ஞானம். அம்பிகை அருளதால் பராசக்தியினுடைய அனுகிரகம் கிடைச்சது. அனைத்தும் கூடிட எல்லாம் அதனால கிடைச்சது. அம்பாடி அனுகிரகத்தினால கிடைச்சது. இகபர சுகமோடு இவர் இந்த உலகத்துக்குள்ள வசதிகளோடு இருப்பார், அந்த உலகத்துக்குள்ள தவத்தோடையும் இருப்பார். இகபர சுகத்தோட்டு சிதாகாசமொட்டி செழுமையுருவான். இவ்வளோ காஸ்மிக் கான்டாக்ட்ஸ்னு அர்த்தம். சிதாகாசம்னா ஆகாசம், பூமியில் இருந்தாலையும் இருக்கு, ஆகாசத்தில் கான்டாக்ட் இருக்குன்னு அர்த்தம். உற்றிடவே அந்நிலையோடு லாபமதில் சதுர கோள் ஒட்டி. இவருக்கு 11வது வீட்டில் 4 கிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, 4 கிரகம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கு. சங்கையற ஆகிட சுர அசுர ஆசானோர் கூட்டொட்டி. 10ல் குரு சுக்கிரன். அதனால சுரர்னா தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி, அசுரர்களுக்கு குரு சுக்கிரன். என்னுடைய 10வது வீட்டில் 2 குருவும் போட்டி போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நான் வந்ததே உலகத்தில் தான தர்மங்களை செய்யறதுக்கும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும். அப்போ 2 குருவும் போட்டி போட்டுன்னு நாங்கள் 2 பேரும் ஜீவன பாகத்தில் உட்காந்துக்கிறோம்பா, உனக்கு என்ன வேணும் கேளுன்ற மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் ஜாதகம். அந்நிலையால் சரப்பயிற்சியோடு, சரப்பயிற்சின்னு மூச்சு. இப்போ நீங்கள்லாம் இப்படி இழுக்கிறீங்க இல்லையா, இப்படி. நான் அப்படி இல்லை, இங்கேருந்து நெருப்பு இழுக்கிறேன். என்னுடைய அடி வயிற்றுலேருந்து நெருப்பு எடுத்து இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி இந்த நெருப்பு அக்னி சுவாசம்னு சொல்கிறது. இதை எடுத்து நான் உள்ளுக்குள்ளேயே தான் சுவாசம் பண்ணுறேன். உங்களை மாதிரி வெளிக்காற்று வாங்கறதில்ல. நாசிமுனை சுவாசமதில் நாசிமுனை சுவாசம், இதை தாண்டி வராது காற்று. மேன்மையுருவான். மேன்மையுறவே மேதினியில் நடமுறும் நாகமொட்டி படிப்படியதாய் ஞான நிலை கூடுற குறித்து. எனக்கு ராகு தசை நடந்துருந்தது. ஸோ ராகு தசையிலிருந்து கிராஜுவலாக இவருக்கு ஞானம் கூடிக்கிட்டே வரும். வருகையரும் பார்ப்பனன் அடையொட்டி பார்ப்பனன் செயற்கை தன்னால்னா. இவர் குரு தசை ஜாதகத்தில் வர்றபோது குரு பகவானே இவர் உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால பல்லிடை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவான். எங்கெல்லாம் கோயில் சேத்திரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இவர் போய் அங்கே இருக்கிற சாமிகளுக்கெல்லாம் இவர் பவர் கொடுப்பாரு. குருதசை வர்றபோது இவர் மற்ற தெய்வங்கள், கோயிலில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் பவர் கொடுப்பாருன்னு அர்த்தம். கந்தன் பொசி பொட்டி ஞானக்கூர் தெளிவதாய் தெளிந்திடுவான். தெளிந்திடவே வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கையோடு பல்நிலை க்ஷேத்ராடனமொட்டி சென்றுற புண்ணிய நிலைதனை நிகழ்த்திடுவான். நிகழ்த்திடவே நிகண்டுபடி இன்னவன் ஞானக்கூர் மேன்மேலாய் மேன்மையுறவே ஏக வெள்ளி பாகையொட்டி அழகோடு அறிவித்திடும் சிராப்பள்ளியொட்டி குன்றுசார் குறித்திடும் உச்சிநிலை கணநாதன் தனை காணுற்று அருகமதால் அர்ச்சனையுற அமைதி என அருளிட்டோம். அதனால் இவர் என்ன பண்ணணும், இவரே பிள்ளையார் தான். அதனால் திருச்சிராப்பள்ளிக்கு போய்
உச்சி பிள்ளையாருக்கு அருகம்பூல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் போகிறோம், இவருக்கு எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நான் எந்த காலத்துலேயும் பண்ணி முடிச்சு. அந்த மாதிரி நான் போகிற போது வகாப் பாய்னு ஒரு ஆள் இருந்தான் இங்கே திருவண்ணாமலையில். நான் பாய் தான், ஆனால் அவனுக்கும் நல்ல ஞானம்லாம் இருந்துச்சு. அப்போ அவன் சொன்னான், நீ வந்து இதுக்கிட்ட சமயபுரத்துக்கிட்ட மாகாளி குடின்னு ஒரு இடங்குது, நீ அங்கே போ அப்படின்னா. நான் மாகாளி குடிக்கு போனேன். மாகாளி குடியில் அங்கே காளி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி தரிசனம் கிடச்சிது. அந்த மாதிரி எனக்கு 1.25 ரூபா கொடுத்தா வச்சு, இன்னும் 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 பெருசா நீ வா அப்படின்னா. இப்படி நிறைய இடங்களில் நீ போகிற போது உனக்கு பல தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அங்கே ஏதோ ஒரு பவர் அந்த கோயில்லையோ இல்லை அந்த ஏரியாலேயோ இருந்தாக்கா உனக்கு அவங்க நல்லது பண்ணுவாங்க, உனக்கு டெஃபினட்டாக நல்லது பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த எனர்ஜி கூடிக்கிட்டே போகும். ஒரு படிப்பு நீ போகிற, அதில் 6-7 சப்ஜெக்ட் படிக்கிறதில்ல, அப்போ நாலேஜ் உனக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜாஸ்தி ஆகுது இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு வந்த உடனே உனக்கு இந்த தெய்வ கடாட்சமெல்லாம் கிடைக்கும். இப்போ பல்வேறு விதமான வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள் உனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாளுக்கு நாள் எப்படி வளர்ப்பிற மாதிரி வருதோ அந்த மாதிரி உனக்கு பவர் ஏறிக்கினே போகும். அண்டு தே நோ தட் யூ கம். அவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ வந்திருக்க, அதுக்காக தான் நீ மீட் பண்ணுறங்கிற மாதிரி நமக்கு பழைய குடுப்பினை இருந்தால் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓகே. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும் என்று மதுரகவி ஆழ்வார் கேட்டதற்கு, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் என்று ஆத்மா உடலை உண்டு உயிர் வாழ்வதாக நம்மாழ்வார் பதில் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஜலந்தர பந்தனத்தின் மூலம் மகான்கள் தங்கள் வாழ்நாளை மட்டும் நீட்டிக்கும் போது அவர்களுடைய உடல் மெலிவடைந்து எலும்பும் தோலுமாக மாறிவிடுமே. நீண்ட நாள் உயிர் வாழும் அவர்களுடைய ஆத்மாவுக்கு எவ்வாறு உணவு கிடைக்கிறது? ஜலந்தர பந்தனம்னா என்ன? இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே அப்படியே கழுத்தை லாக் பண்ணுறது. அப்போது எதுவும் இந்த அமிர்தம் இங்கே இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு கூட இருக்குது. இங்கேருந்து ஒரு ஊசி மணியில் தேன் வச்சா எப்படி இருக்கும், அப்படி வந்துக்கிட்டு இந்த வயிற்றில் போய் நெருப்பில் அது வேஸ்ட் ஆகிடுது. யாருக்கு யோகாவில் இந்த நிலை வர்றதுக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு இங்கே லாக் ஆகிடும் தியானம் பண்ணுற போது. அவ்வளோதான். அப்போது அந்த ஒரு ட்ராப் ஹனி வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ நாள் வேணும்னா உயிராக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் பிளட் குண்டாலெலாம் இருக்க முடியாது, ஒல்லி ஆகிடுவேன். ஏன்னா யுவர் இன்டேக் இஸ் ஒன்லி 1 drop ஆஃப் அமிர்தம், அதில் நீ உக்காந்துக்கிட்டு இருப்ப. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 100 வயசு தான் மேக்ஸிமம். இப்போ இந்த அமிர்தம் சாப்பிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க உடம்ப சேஃப் பண்ணிடுறாங்க. முதல்ல ஜனங்க நடுவில் இருந்தால் பாசிபிள் இல்லை. ஏதாவது ஒரு குகை காடு அந்த மாதிரி இடத்துல போய் இந்த உடம்பை சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாக் பண்ணிவிட்டு உக்காந்துக்குவாங்க. அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துனே இருப்பாங்க. அப்போ நீ உன் பேட்ரி யூஸ் பண்ணாமே இருந்தால் ரொம்ப நாள் வருமா? செல்ஃபோனை கம்மியாக பேசினேன்னா ரொம்ப நாள் வருமா? அந்த மாதிரி தான் இது கூட. இந்த உடம்பு எல்லாருக்கும் ஒன்றே தான். இதை நீ கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால உன்னுடைய ஆயுசை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 100 வயசுங்கிற 80 வயசுங்கிற ஆயுசை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஸோ அந்த அமிர்த தாரை இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ உடம்பு இழைச்சிரும். ஏன்னா உடம்புக்கு ப்ரோட்டீனு அது இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் தேவைப்படும். இந்த ட்ராப் உன்னை சஸ்டெயின் பண்ணும், உலகத்தில் சஸ்டெயின் பண்ணும். நம்மாழ்வார் என்ன சொன்னார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால்னா, இந்த உடம்பு சாகிற உடம்பு யார்தான் இருந்தாலும் சிறியதுன்னா ஆத்மா. அது வந்தால் எதை சாப்பிடும் அப்படின்னா அந்த உடம்பையே சாப்பிடும். எங்கே இருக்கும்? அத்தை தின்னும் அங்கேயே கிடக்கும், உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும் ஆத்மா. அப்போது எப்படி அந்த உடம்பு குழந்தையாக இருக்கிற போது ஜான்சன் பேபி மாதிரி ஜம்முன்னு இருக்குதா, அதே குழந்தைன்னு ஒரு 30 வருஷம் கழிச்சு பாரு கேட்டு தட்டி போயிடுது இல்லையா. ஏன்னா அந்த மாலிகுலர் பாடி ஃபிசிக்கல் பாடியை தான் அந்த ஆத்மா சாப்பிடுது. அதனால தான் ஓல்டேஜுங்கிற ஒரு கான்செப்டே உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லிவ் லாங்கர் யூ கோ பியாண்ட். அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது இந்த ஓல்டேஜ் வராத அளவுக்கு உன்னை அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி எங்கேயாவது உடம்புல போய் உக்காந்துடணும். உனக்கு எப்போயாவது குளிக்கணுன்னாக்கா அவன் ஸ்பிரிட்டை தனியாக எடுக்கணும், உன்னுடைய ஆத்மாவை. கங்கையில் யாராவது கோதாவரியில் யாரோ குளிச்சுன்னுக்கிறாங்க, அவங்க உடம்பு உனக்கு சூட் ஆகுனாக்கா அந்த உடம்புக்குள்ளே நீ போய் குளிச்சிடணும். அந்த மாதிரி தான். அதாவது யூ கேன் யூஸ் தி அதர் பாடி நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் யூ கேன் என்டர் பேக் இன்டு யுவர் திங். அப்போ ஆஞ்சநேயர் மகேந்திரகிரியில் தவத்தில் இருக்கார். அவர் நினைக்கிற போது என்ன பண்ணுறாரு, ஒரு சிரிடி சாய்பாபா உடம்பு யூஸ் பண்ணுறாரு, ஒரு ராகவேந்திரர் உடம்பு யூஸ் பண்ணுறாரு. இப்படி தான் உலகத்தில் வேற ஒரு உடம்பை யூஸ் பண்ணுவாங்க.
Like that, they use their main spirit in some other body to help the devotees or to help themselves with a physical nourishment. அவங்களுக்கு தேவைன்னாக்கா. அதனால் நீ வந்து சாதாரணமாக இந்த டிவைனுக்கு போயிட்டேன்னா உனக்கு வெறும் வாசனை தான். கடவுளுக்கெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இப்படி தானே சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிட முடியாது, வாசனை தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி வேறு உடம்புக்குள்ளே போனால் நீங்கள் சாப்பிடக்கூட முடியும். யூ கேன் கோ அண்ட் ஈட் ஆல்சோ. உனக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஐடியா இருந்தால் அது பாசிபிள் தான். அதில் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்துருமா இது? நீ சொல்லி பார்க்கலாம். முதல்ல காட்டுக்கு போகணும். இந்த கலிகாலத்தில் காட்டுக்கு போகிறது கஷ்டம். போனாலையும் அங்கே உனக்கு குடுப்பினை இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இல்லைன்னா காட்டிலேயும் நிறைய வனவிலங்குகள்லாம் இருக்குது. ஏதாவது இந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கும், உன்னை பிடிச்சிடும். அதெல்லாம் காற்றா சுற்றினுக்குதா. அப்போ உன் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா நீ எந்த ஊர் என்ன ஏதும் உனக்கு மறந்துடும், உனக்குள்ளே வேற வந்துடும். இப்படிலாம் இருக்குது. எனக்கே இந்த அனுபவம்லாம் வந்துருக்குது. நான் முதல்ல மகேந்திரகிரிக்கு போன போது அங்கே ஒரு இடம் இருக்குது, ராகு தீர்த்தம்னு சொல்லி. அங்கே நான் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது ஒரு கேரளாவில் நல்ல உபாசனை பண்ணின பூஜை பண்ணின ஒரு அம்மா சூசைட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. அதனால் அந்த அந்த உடம்பு வந்து பேயாக இருக்கு அந்த இடத்துல. அந்த கேரளா அம்மா நல்ல பூஜை பண்ணவ தான். ஸோ எனக்கு தெரியும், நிறைய மந்திரம் தெரியும், பகலாமுதி அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொல்கிறேன். என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அது நீ பயந்தியானா ஆணுவில் அவங்க உடம்புக்குள்ளே வந்துடும். அப்போ நீ எங்கே இருக்கிற என்னான்ட்டு யாருக்குமே தெரியாது, நீ காட்டிலே இருந்து தொலைக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது நான் பார்க்குறேன், அந்த பொம்பளை பின்னால் குருவாயூரப்பன் நிற்கிறான். இப்போ இப்படி அவள் பவர்ஃபுல்லாகிறா. அவள் மலையாளத்தில் இருந்த போது கேரளாவில் குருவாயூரப்பன் உபாசனை பண்ணியிருக்கா. அது அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், என்னப்பா சாமி நம்மளை விட்டுருவியா டீலில் அப்படின்னு சொல்லி வேண்டுறேன். அப்போ அவகிட்டேருந்து குருவாயூரப்பன் ஒதுங்குறாரு. அப்போ என்னுடைய மந்திரம் வேலை செய்யுது, அவளை நான் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். இப்படிலாம் இருக்குதுன்னா நம்புறே நீ? சாதாரண இல்லை. காட்டுக்கெல்லாம் சும்மா போயிடாத. போனால் நீ அங்கே தான் ஏன்னா உட்காந்துருக்கணும். உங்ககிட்ட பலம் இருந்தால், உனக்கு தலையெழுத்து இருந்தாக்கா நீ போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. போனால் இந்த வம்பெல்லாம் இருக்குது, நிறைய ரிஸ்கெல்லாம் இருக்குது. இந்த விட்டலாச்சாரிய சினிமாவில் வர்ற மாதிரி சில யட்சவனங்கள்னு பேர், யட்சர்கள் எல்லாம் இருப்பாங்க, மரம் அந்த மாதிரி இருப்பாங்க. நீ கிட்ட போனேனாக்கா அந்த மரத்தோட கிளை உன் வயிற்றை சுற்றி இப்படி பிடிச்சிக்கும். இன்னொரு நேரத்தில் நீ நாய் மாதிரி 2 கையும் முன்னால் வச்சு 2 காலை பின்னால் வச்சு லொல்லுன்னு குறைச்சி மரத்தை சுற்றி வந்துக்கின்னு இருப்பேன். இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா ஒரு நம்பிக்கை இருக்கா? திருவண்ணாமலையில் நடந்துருக்கு 1950களில். ரமணர் வந்து மலை மேலே போகிறார், அருணாச்சலம் மலை மேலே. அவர் வந்திருந்த உடனே சிஷ்யர்கள் சொல்கிறாரு, நான் போனேன், 7 சொனை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலை இலையை பார்த்தேன். அங்கே தான் இந்த திருவண்ணாமலையுடைய அந்த தட்சிணாமூர்த்தி சொரூபமாக சாமி உக்காந்துக்கிற ஜோதி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த ராட்சச வண்டுங்க வந்து என்னை கடிச்சு பாரு, மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி நான் திரும்பி வந்துட்டேன், நமக்கு உத்தரவாகலைன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட அண்ணாமலைன்னு ஒருத்தர், குஞ்சுசாமின்னு ஒருத்தர், நம்ம இதை கண்டுபிடிச்சிடணும். மறுநாள் கட்டு சாதம் கட்டிக்கின்னு அந்த இடத்துக்கு போடுறாங்க. போன உடனே ஒரு ஆள் நாய் மாதிரி அந்த இடத்த சுற்றி வர்றான். ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல. ஐயோ ரமணா, உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் வந்து தப்பு தான், எங்களை மன்னிச்சு காப்பாற்றுன்றாங்க. அப்போது ஒரு விறகு வெட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு லாங் குச்சி கொடுத்து, இங்கே யார் உங்களை வர சொன்னது போங்க அப்படின்னு சொல்லி அந்த குச்சியில் இந்த பக்கம் உணர்ந்துடுறாங்க. இது ரமணனுடைய வாழ்க்கை வரலாற்றில் கூட பதிவாயிருக்கு. இந்த மாதிரிலாம் அண்மை காலத்திலே 1950s ரமணனுடைய சிஷ்யங்களுக்கே நடந்தது. அந்த இடத்துல எல்லாரும் போயிட முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். அதெல்லாம் யார் செய்கிறாங்க? ஹெச்ஆர்கள் செய்கிறாங்க. உனக்கு பிராப்தம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா போக முடியாது. பிராப்தம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ தவத்தில் உட்காந்துருக்காங்க நூற்றுக்கணக்கான வருஷமாக. நம்ம சும்மா நமக்கு ஒரு பெருமை, நான் அவங்கள பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிறதுக்காக தானே போகிறோம். அதனால் அந்த பார்த்துக்கிறதுக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது இங்கே உட்காந்து நினச்சாவே ஒன்று நடக்கும். நிஜமாகவே நீ நம்பனியானா, நீ திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் உட்காந்துட்டு அந்த குகையை நினச்ச கூட உனக்கு அங்கே என்ன பிளெஸிங் வரணுமோ அதெல்லாம் கிடச்சிடும். இது தெரியாமல் ஜனங்க போய் ஒரு மென்டல், அதாவது ஒரு க்யூரியாசிட்டிக்காக இதெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. நானே ட்ரை பண்ணேன், ரொம்ப ட்ரை பண்ணேன். 48 நாள் விரதம் இருந்து ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் தான் குடிப்பேன், வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டேன். டெய்லி கோயிலில் போய் உட்காந்துக்குவேன். 6 மணிக்கு 12:30 மணிக்கு ராமசுரத்குமார் சாப்பிட்டு வந்துடுவேன். 4 மணிக்கு ராம்ஜிக்கிட்டேருந்து கிளம்பி மலையை சுற்றிட்டு திருப்பியும் கோயிலில் போய் பல்லக்கு சேவை முடிஞ்சு பால் பழம் கொடுக்குற வரைக்கும் 9:10 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். இப்படி 48 நாள் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால் குடிச்சிட்டு உட்காந்தே இருந்தேன். அப்போ ராமசுரத்குமார் சாமி சொன்னார், when even Brahma and Vishnu could not get my father's feet, how you and this beggar can get? Don't ask for all those things. It is enough if you sit. No need to climb the hill also.
யூ ஜஸ்ட் மேக் ஒன் ரவுண்ட் ஆஃப் த ஹில், தட் இஸ் மோர் தென் இனஃப் அப்படின்னாரு. இப்படிலாம் இருக்குது. அதனால் நீ ஏதோ ஒரு க்யூரியாசிட்டியில் புக்கில் படிச்சுட்டு அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினைக்காத. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இருந்தால் போவே, இல்லைன்னா போக தேவையில்லை. எங்கே இருக்கியோ அங்கேயே வரும். அவர் சொல்கிறாரு, இருந்தபடி இருங்கோளுங்கிறார். எங்கே இருக்கியோ அப்படியே இருந்தபடி இருங்கோள். உனக்கு தலையில் கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும். உனக்கு எந்த தரிசனமோ இல்லை எது கிடைக்கணுமோ அது உனக்கு கிடைக்கும். எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. திருவண்ணாமலையில் நான் ரொம்ப நாள் இருப்பேன். போய் முதல்ல ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணுவேன், சிவகாசி நாடார் மென்ஷனில் 5 ரூபா கொடுத்தா ஒரு பாய்த்தல் காணி கொடுப்பான். மொட்டை மாடியிலேருந்து காமன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு கோயிலில் வந்து உக்காந்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 30 ரூபா கொடுத்தா ரூம் கொடுப்பான். அங்கே இருப்பேன். டெய்லி மலையை சுற்றுவேன். இது மாதிரி விதவிதமான அனுபவங்களை திருவண்ணாமலையில் நான் அடைஞ்சிருக்கேன். அப்படி அடைஞ்ச போது பல அனுபவங்கள் நடந்திருக்கு. பராசர ரிஷி நாடின்னு ஒருத்தர் வச்சுருந்தார். அவர் வந்து ஐன்ஸ்டீனுடைய ஜூனியராக இருந்தார். நடராஜ சர்மான்னு இங்கே ட்ரிப்ளிகேன் பண்டல வெங்கட்டா நாயுடு ஸ்ட்ரீட்டில் இருந்தார். ஸோ அவருடைய ஓலையிலே எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் ஓலை, அது டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தமிழில். உன் முன்பிறவியில் துர்க்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூர்ணமாக இருக்கிறது. நீ நியமனிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம். மகாபைரவர் சித்தநாதர்னா ஐப்பசாமி. அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. அவரும் நீயும் ஒன்றுன்னு அர்த்தம். தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள் பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையினால் லீலைகள் தரிசனமாகும். போகர் 9 சிலை பண்ணியிருக்கார் பழனியானது. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கிரகத்தோட பவர் வேலை செய்யும் பழனியில். அந்த மாதிரி அந்த இடம்லாம் உனக்கு தெரியும்னு அர்த்தம். வரக்கூடிய காலத்தில் அதில் ஒரு சிலை குருவோட பவரை வாங்கி உலகத்துக்கு கொடுக்குற சிலை வந்து பிரதிஷ்டை ஆகும். ஆனால் 9 கிரகங்களுக்கும் 9 சிலை ஏற்கனவே பண்ணி அதை பாம்புங்க காவல் காத்துன்னு வச்சுருக்காங்க. யோகினி பழனியில் இல்லை, அது இருக்கிற இடம் வந்து குருவாயூர். குருவாயூரில் ஒரு ஜெயலலிதா படம் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஜெயலலிதா வந்துட்டு போனாங்கன்ட்டு. அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வம் இருக்குது. அந்த காவல் தெய்வம் வழிவிட்டால் தான் உள்ளே போகணும். ஒரு குகைக்குள்ளே பாதாளத்தில் அந்த சிலைங்கள்லாம் இருக்குது. பாம்புங்க காவலில் இருக்குது. நேரம் வந்தால் தான் போக முடியும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகாகணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. பார்த்தா நீ மனுஷன் மாதிரி இருப்ப, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற பவர் அமானுஷம்னா மனிதனுக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு அர்த்தம். வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். இப்பெல்லாம் காட்டுக்கு போறியோ அப்பெல்லாம் உனக்கு பவர் கூடிக்கிட்டே போகும். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். திருவண்ணாமலையில் மகாசக்தி சுவாமிநாதனா முருகர் மனுஷனுக்கு மனுஷன் பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு அப்படின்னு. இதெல்லாம் நடந்தது என் லைஃப்பில். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உனது வாழ்க்கை மாறிவிடும். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உன் வாழ்க்கை மாறி போச்சு. அமிர்தத்தால் மழை பெஞ்சான்னு அர்த்தம் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும் உன் லைஃப்னு அர்த்தம். புது மனிதனாக மாறுவாய். லௌகீகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில் தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு நீ ஏதோ வேர்ல்ட்லி சென்ஸில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உன் மைண்டு மேலே தான் இருக்கு. தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். யார் அது? கிருஷ்ணவேணி அம்மா. அப்போ அந்த அம்மா அங்கே பொதியமலையில் அந்த உடல்லிருந்து உயிரை பிரித்த போது நான் நம்ம துர்கா கோயிலில் இறக்கிட்டேன் அந்த அம்மாவை. நம்ம துர்கா கோயிலில் அந்த அம்மாவுடைய ஸ்பிரிட் இருக்குது. அதான் சொன்னாங்க, மலை மீது உள்ள யோகினி மாதா சித்தி ஆகிற போது
உனக்கு அனுகிரகம் பலமாக வரும்னா அதுக்கு தான் இந்த இடத்துல நான் துர்கை கோயில் கட்டி அந்த மாதிரி இறக்கி வச்சிருக்கேன். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களிலிருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். மகாகுருனா யாரு? சாட்சாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமான சிவன். ஜென்ம ஜென்ம சந்நியாசி சமான யோகம். பார்த்தா வள்ளி, ஆனால் எப்பயுமே சன்னியாசி புத்தி, சன்னியாசிக்கு ஈக்குவலான ஒரு வாழ்க்கை. பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். சண்முகநாதன்னா முருகர். ஸோ நேற்று இருந்ததை இன்னைக்கு 1000 மடங்கு, நாளைக்கு இன்னும் 1000 மடங்கு. அது மாதிரி அந்த முருகருடைய கடாட்சம் உனக்கு நாளுக்கு நாள் எகிரின்னு போகும்னு அர்த்தம். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். ஜூலை 1, 1989 காதில் கடவுளுடைய வார்த்தைகளை, தெய்வ சத்தங்களை கேட்டிருக்கேன் நீன்னு. இதெல்லாம் நடந்துச்சு, என் லைஃப்பில் நடந்துச்சு. தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன பார்த்துருக்கேன் தியானத்தில். பட் அந்த நேரம் வர்றபோது தான் அது வெளிப்படும். அது வரைக்கும் தெரியும், ஆனால் டைம் வரணும் எல்லாத்துக்கும். ஓகே. நெஞ்சக்கன கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா. நெஞ்சக்கன கல்லு உருகாதா, கொஞ்சம் மொழி செவியும் பருகாதா. என் கொதிக்கும் மனத்தாபம் தணியாதா, பஞ்சன மனம் லேசாகாதா. உன்னை பற்றிய ஜோதியில் கலவாதா, நெஞ்சகன கல்லு உருகாதா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.